நம்ம பாக்கெட்டில் ரூபாய் இருக்காது. ஊரே பகையாக இருக்கும். உறவுகள்லாம் விலகி நின்று வேடிக்கை பார்க்கும். நீங்கள் தனி ஆளாக இருப்பீங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாது. உங்கள் சொந்த உறவு, கணவன், மனைவி, இந்த குழந்தைங்க, இந்த மாதிரியான ஒரு சில உறவுகளும் நம்ம நம்ம கூட வந்த உறவுகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களே நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க. அப்படின்னா நமக்கு கர்மா வேலை செய்ய தொடங்கிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வெளியே எங்கே போனாலும் உனக்கு அவமானங்கள், அசிங்கங்கள், எந்த வேலையை நீங்கள் எடுத்தாலும் அது தோல்வி, வெற்றினா என்னன்னே தெரியாமல் இருக்கிறது. இது தொடர்ந்து ஒரு 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம் இப்படி உங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி படுத்தி எடுக்கும், நம்மளை போட்டு வானலில் வறுத்து எடுக்கும். இப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கர்மா அதனுடைய தன்மையிலேருந்து தீவிரமாக வேலை செய்ய தொடங்கும். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரகங்கள் தவறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். உட்காரக்கூடாது, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேறு ஒரு பொசிஷனில் மாதிரி இருக்கும். நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி பலன்களும் நமக்கு எதிராக செயல்படும். அது மாதிரி கிரக சேர்க்கை, கர்மாவின் திருவிளையாடல், தெய்வமே விலகி நிற்கணும் பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, குலதெய்வம் விலகி இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அது மாதிரி நேரங்களில் நாம் தன்னம்பிக்கையோட, மன உறுதியோடவும் தியானம், யோகா, தானம், தர்மம் இந்த போன்ற காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். இப்படி செய்யும்போது இந்த கர்மாவின் வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த ஒரு விஷயம் முடிய வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரியும். நம்பிக்கையின் கீற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும் வாழ்க்கையில். அப்படி வெளிப்படும் பொழுது நீங்கள் உலகத்துக்கே ஒரு பெரிய ஆளாக, இல்லை அந்த ஊரில் இருந்தீங்கன்னா அந்த ஊருக்கே நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு ஃபெமிலியரான ஆளாக இந்த இயற்கையும் இறைவனும் உங்களை வெளிப்படுத்துவாங்க. இப்படி ஒரு நல்ல மனிதன், இப்படிலாம் கூட ஒரு மனிதன் வாழ முடியுமா, இப்படிலாம் கூட இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல விஷயத்த இந்த இயற்கையை இறைவனும் உங்களுக்கு கொடுப்பான். நன்றி.